நம்ம வீடாக இருந்தாலும் பூஜை அறையாக இருந்தாலும் நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வீட்டுக்குள்ளே தெய்வம் இருக்கும். நான் செய்கிற பூஜை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செஞ்சேன். நெய்வேத்தியத்துக்கு பாலும் பழமும் வச்சுக்கிட்டேன். நம்ம லக்ஷ்மி காயின் வச்சு நம்ம 108 போற்றி சொல்கிறத விட நம்ம 5 ரூபா காயின் வச்சு 108 போற்றி சொன்னோம்னா அது ரொம்ப நல்லது. என்கிட்ட புது காயினாக ஒரு 108 காயின் வரைக்கும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அந்த காயினை வந்து எக்காரணத்தை கொண்டு எதையும் செலவு பண்ண மாட்டேன். அந்த காயினை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு பூஜை அறையிலே வச்சுருப்பேன். நம்ம தீப ஒளியை பாருங்கள், பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூஜை முடிஞ்ச உடனே அந்த காயினை எடுத்து வைக்கக்கூடாது. அடுத்த நாள் தான் எடுத்து வைப்பேன். நான் வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வைப்பேன். ஏன்னா அந்த காசோட சத்தம் வந்து சலசலன்னு கேட்குற மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் தான் நம்ம வச்சுக்கணும். டீ கேக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஒரே ஒரு கடைக்கு மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டு கொடுப்பேன். இந்த கேக் பிஸ்னஸ் வந்து சரியாக போகலேன்னு நான் நிறுத்தலை. விடாமுயற்சி மாதிரி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றக்காக தான் நான் டீ கேக்காக ரெடி பண்ணி கடைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கனால அதை ரெகுலராக வாங்கிட்டுருக்காங்க. 2 நாளைக்கு ஒருக்கா அதை போட்டு கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போடுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.